fruits. We know about several kinds of fruits, but by botanical study we will be surprised to know the types of fruits and how they are produced by plants. பல்வேறு வகையான ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். பட் பிளான்ட்ஸ்லேருந்து அது எப்படி ஃபார்ம் ஆகுது, அதனோட டைப்ஸ்லாம் நமக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஃப்ரூட்ஸ் ஆர் த ப்ராடக்ட் ஆஃப் பாலினேஷன் அண்டு ஃபெர்டிலைசேஷன். ஃப்ரூட்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பாலினேஷன் ஃபெர்டிலைசேஷன் மூலிமா தான் ஃபார்ம் ஆகும். யூஸ்வலி கண்டெய்னிங் சீட்ஸ் இன்சைடு. யூஸ்வலி அந்த ஃப்ரூட்டுக்குள்ளே சீட்ஸ் வந்து இருக்கும். இன் காமன் பர்சனல் ரெஸ்பெக்டிவ் a fruit may be defined as an edible product of the entire gynoecium and any floral part which is sweet, juicy or fleshy, colored, aromatic and enclosing seeds. இப்போது ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது எடிபிள் ப்ராடக்ட், அதாவது நம்ம உண்ணக்கூடிய பகுதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது என்டையர் கைனீசியம், முழுமையான கைனீசியமாகவும் இருக்கலாம், அல்லது ஃப்ளாரல் பார்ட், அந்த ஃப்ளாரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பார்ட்டு கூட நமக்கு எடிபிளாக இருக்கலாம். இது பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்வீட்டாக இருக்கும், ஜூஸியாக ஃப்ளஸியாக இருக்கும், சதைப்பற்றலுடையதாக இருக்கும், சாறு நிறைந்ததாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், அரோமேட்டிக் நறுமணம் மிகுந்ததாக இருக்கக்கூடியது, அண்ட் என்க்ளோசிங் சீட்ஸ். விதைகள் எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த ஃப்ரூட்டுக்குள்ளே இருக்கும், புதஞ்சிருக்கும். However the fruit is fertilized and ripened ovary. அதாவது ஓவரி தான் என்ன ஆகுது அப்படின்னா ஃபெர்டிலைஸ்டு, அதாவது ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறமா ஓவரி தான் ஃப்ரூட்டாக ஃபார்ம் ஆகுது. த பிரான்ச் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் தட் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் தட் கல்டிவேஷன் இஸ் கால்டு ஃபோமாலஜி. அதாவது பழங்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவு தான் என்ன சொல்கிறது அப்படின்னா ஃபோமாலஜி. அந்த பிரான்ச் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் இட் டீல்ஸ் வித் த ஸ்டடி, அதாவது பழங்களை பற்றி, அதாவது ஃப்ரூட்ஸை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுறதும், நெக்ஸ்ட் அந்த ஃப்ரூட்ஸை வந்து எப்படி கல்டிவேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஸ்டடி பண்ணக்கூடிய ஹார்டிகல்ச்சரில் ஒரு பிரான்ச் தான் ஃபோமாலஜி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரூட். ஃப்ரூட் ஹேஸ் ஏ ஃப்ரூட் வால். இட் இஸ் அதர்வைஸ் கால்டு பெரிகார்ப். அதாவது ஃப்ரூட்டில் வந்து ஃப்ரூட் வால் இருக்கும், அதாவது கனித்தோல் இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெரிகார்ப் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ட்டு அவுட்டர் எபிகார்ப், மிடில் மீசோகார்ப் அண்ட் இன்னர் எண்டோகார்ப். இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா இதில் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். அவுட்டர் லேயர் வந்து எபிகார்ப் அப்படின்னும், மிடில் வந்து மீசோகார்ப் அப்படின்ட்டும், இன்னரில் இருக்கிறது எண்டோகார்ப் அப்படின்னு சொல்லலாம். த இன்னர் பார்ட் ஆஃப் த ஃப்ரூட் இஸ் ஆக்குபைட் பை த சீட். அந்த இன்னர் பார்ட்டில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா சீட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட். ஃப்ரூட்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்ட்டு 3 டைப்ஸ். பொதுவாக ஃப்ரூட்ஸை வந்து 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சிம்பிள் ஃப்ரூட்ஸ். The fruits are derived from a single ovary of a flower. Example, mango, tomato. A simple fruits are classified based on the nature of pericarp as follows. Listen, இப்போ சிம்பிள் ஃப்ரூட்ஸ் அதாவது தனிக்கனி அப்படின்னா என்ன, அதாவது ஒன் ஃப்ளார்லேருந்து ஃப்ரூட் ஃபார்ம் ஆகிறதா நம்ம என்ன சொல்கிறோம் சிம்பிள் ஃப்ரூட். த ஃப்ரூட்ஸ் ஆர் டிரைவ்ட் ஃப்ரம் ஏ சிங்கிள் ஓவரி. சிங்கிள் ஓவரியிலேருந்து, அதாவது ஒன் ஃப்ளார்லேருந்து சிங்கிள் ஓவரி வந்து என்னவா டெவலப் ஆகுது, ஃப்ரூட்டாக டெவலப் ஆகிறது தான் நம்ம சிம்பிள் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் மேங்கோ சொல்கிறாங்க, டொமேட்டோ. நெக்ஸ்ட்டு சிம்பிள் ஃப்ரூட்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. எதனோட நேச்சரை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதோட பெரிகார்ப், அதாவது அவுட்டர் லேயரில் வச்சு அதாவது ஃப்ரூட் பால், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் பெரிகார்ப் அப்படின்னு சொல்கிறோம். அதை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளஸ்ஸி ஃப்ரூட். The fruits are derived from single pistil where the pericarp is fleshy, succulent and differentiated into epicarp, mesocarp and endocarp. It is subdivided into the following. Listen. ஃப்ளஸ்ஸி ஃப்ரூட் அப்படின்னா சிங்கிள் பிஸ்டில், அதாவது ஒற்றை மலர், ஒரே ஒரு மலர்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடியதை நம்ம என்ன சொல்கிறோம், அதாவது சிம்பிள் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இது வந்து என்ன சொல்கிறோம் ஃப்ளஸ்ஸி ஃப்ரூட் இல்லையா. த ஃப்ரூட்ஸ் ஆர் டிரைவ்ட் ஃப்ரம் சிங்கிள் பிஸ்டில் வேர் த பெரிகார்ப் இஸ் ஃப்ளஷி. இது வந்து சிங்கிள் பிஸ்டில்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடியது. இதனோட பெரிகார்ப் எப்படி இருக்குன்னா ஃப்ளஷியாக இருக்கும், சர்க்குலண்ட், அதாவது சதைப்பற்றலுடனும் சாறு நிறைந்தும் காணப்படும். இதில் வந்து டிஃப்ரென்ஷியேட்டட் இருக்குது. எப்படி எதை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எபிகார்ப், மீசோகார்ப் அண்ட் எண்டோகார்ப். இட் இஸ் சப்டிவைடட் இன்டு த ஃபாலோயிங். இதில் வந்து சப்டிவிஷன் இருக்குது, அதாவது சிம்பிள், அது ஃப்ளஷி ஃப்ரூட்லேருந்து சப்டிவிஷன் இருக்குது.
அதுக்கு முன்னாடி பாரு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபார்மேஷன். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரூட்ஸ், ட்ரூ ஃப்ரூட், ஃபால்ஸ் ஃப்ரூட், பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸாக கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ட்ரூ ஃப்ரூட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஓவலி டெவலப் இன்டு ஃப்ரூட் வித்தவுட் எனி நான் கார்புலரி பார்ட், எக்ஸாம்பிள் டொமேட்டோ, மேங்கோ. அதாவது இந்த ட்ரூ ஃப்ரூட்டில் வந்து ஃப்ளாரில் இருக்கக்கூடிய அதாவது ஓவரி வந்து டெவலப் ஆகி ஃப்ரூட்டாக ஃபார்ம் ஆகும். ஒரு ஃப்ளாரில் இருக்கக்கூடிய ஓவரி என்னவா டெவலப் ஆகுது, ஃப்ரூட்டாக டெவலப் ஆகும் சரிங்களா. ஆனால் ஃப்ளாரல் மற்ற எந்த ஒரு ஃப்ளாரல் பார்ட்டுமே ஃப்ரூட்டாக ஃபார்ம் ஆகாது. இதை தான் நம்ம ட்ரூ ஃப்ரூட் உண்மை கனி அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் டொமேட்டோ, மேங்கோ. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபால்ஸ் ஃப்ரூட், பொய்க்கனி. இன் அடிஷன் டு த ஓவரி த நான் கார்புலரி ஃப்ளாரல் பார்ட்ஸ் லைக் தலாமஸ், ஆப்பிள், பீரியாந்த், ஜாக் ஃப்ரூட் அண்ட் இன்வலூக்கர் அண்ட் பீரியாந்த், வால்நட் டெவலப் இன்டு ஃப்ரூட். இதில் வந்து என்ன அப்படின்னா ஓவரி டெவலப் ஆகாமல் ஃப்ளாரோட அதர் பார்ட்ஸ்லேருந்து ஃப்ரூட் ஃபார்ம் ஆகிறத நம்ம என்ன சொல்கிறோம், ஃபால்ஸ் ஃப்ரூட். இப்போ வந்து தலாமஸ்லேருந்து ஃபார்ம் ஆகிறது தான் ஆப்பிள் சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஃப்ளாரோட தலாமஸ் போர்ஷன்லேருந்து ஃப்ரூட் ஃபார்ம் ஆகிறது தான் ஆப்பிள். நெக்ஸ்ட்டு பீரியாந்த், அதில் ஜாக் ஃப்ரூட் ஃபார்ம் ஆகும். இன்வலூக்கர் ஆர் பீரியாந்தில் வால்நட், இது வந்து ஃப்ரூட்டாக டெவலப் ஆகும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட், டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன், தே ஆர் சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ், எக்ஸாம்பிள் பனானா. இதில் வந்து என்ன அப்படின்னா வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன், கருவுறுதல் நடக்காமலேயே ஃப்ரூட் ஃபார்மேஷன் நடக்கும். அதான் நம்ம என்ன சொல்கிறோம், பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட் அப்படிங்கிறோம். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ், இதில் வந்து விதைகள் இல்லா கனி அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட், எக்ஸாம்பிள் பனானா. இப்போது ஃப்ளஸ்ஸி ஃப்ரூட்டில் வந்து நிறைய டைப்ஸ் கொடுத்துருக்காங்க, சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பெல்லி. Fruit develops from bicarpellary or multicarpellary syncarpous ovary. Fruits எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னா பைகார்பல் ஆர் மல்டிகார்புலரி ஓவரிலேருந்து டெவலப் ஆகும். சின்கார்பஸ் ஓவரி, சின்கார்பஸ் ஓவரி அப்படின்னா அந்த ஓவரிலாம் எப்படி இருக்குது, ஓவில்ஸ்லாம் இணைஞ்சிருக்கும், அதுதான் சின்கார்பஸ் அப்படிங்கிறோம். Here the epicarp is thin, the mesocarp and endocarp remain undifferentiated. எபிகார்ப் தின்னாக இருக்கும், மீசோகார்ப்பும் எண்டோகார்ப்பும் அன்டிஃபரன்ஷியேட்டடாக இருக்கும், அது வேறுபாடு இல்லாமல் இருக்கும். They form a pulp in which the seeds are embedded. இங்கே பல்ப் அதாவது என்ன அப்படின்னா அந்த சதைப்பற்று சாறு நிறைஞ்ச பகுதியில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா விதைகள் எல்லாமே புதைஞ்சிருக்கும். எக்ஸாம்பிள் டொமேட்டோ, கிரேப்ஸ், பிரிஞ்சால். நெக்ஸ்ட்டு ட்ரூப். ஃப்ரூட் டெவலப்ஸ் ஃப்ரம் மோனோகார்புலரி சுப்பீரியர் ஓவரி. ஃப்ரூட் எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னா மோனோகார்புலரி, ஒரே ஒரு கார்பல்லேருந்து ஃப்ரூட் டெவலப் ஆகும். சுப்பீரியர் ஓவரி அதாவது மேல்மட்ட சூலகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட் இஸ் யூஸ்வலி ஒன் சீடட், இதில் வந்து ஒரே ஒரு சீட் மட்டும்தான் இருக்கும். பெரிகார்ப் இஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன்டூ அவுட்டர் ஸ்கின்னி எபிகார்ப், ஃப்ளஷி அண்டு ஃபொல்ஃபி மீசோகார்ப் and hard and stony endocarp around the seed. Listen, pericarp எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃபரன்ஷியேட்டர் இருக்கும். அவுட்டர் லேயர் வந்து ஸ்கின்னி எபிகார்ப் அதாவது தோல் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ளஷி அண்டு ஃபொல்ஃபி மீசோகார்ப் அண்ட் ஹார்ட் அண்ட் ஸ்டோனி எண்டோகார்ப். இதில் வந்து என்ன அப்படின்னா மீசோகார்ப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ளஷியாக இருக்கும், அதே மாதிரி எண்டோகார்ப் வந்து ஸ்டோனி அதாவது கல் மாதிரி இருக்கக்கூடியது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, மேங்கோ, கோகோனட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பெப்போ. ஃப்ரூட் டெவலப்ஸ் ஃப்ரம் ட்ரைகார்புலரி இன்ஃபீரியர் ஓவரி. இங்கே ஃப்ரூட்ஸ் எப்படி டெவலப் ஆகுது, ட்ரைகார்புலரி அதாவது 3 சூலக இலைகள்லேருந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ரூட் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு இன்ஃபீரியர் ஓவரி கீழ்மட்ட சூப்பை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பெரிகார்ப் டர்ன்ஸ் லெதரி ஆர் உட்டி விச் என்க்ளோசஸ் ஃப்ளஷி மீசோகார்ப் அண்ட் ஸ்மூத் எண்டோகார்ப். எக்ஸாம்பிள் குக்கும்பர், வாட்டர்மெலன், பாட்டில் கார்ப், பம்ப்கின். லிசன், இப்போ பெப்போ அப்படிங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்ஃபீரியர் ஓவரி அதாவது ட்ரைகார்பல்லேருந்து ஃப்ரூட் டெவலப் ஆகும். நெக்ஸ்ட்டு இன்ஃபீரியர் ஓவரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பெரிகார்ப் என்னவா டேர்ன் ஆகுது அப்படின்னா இந்த பெரிகார்ப் வந்து லெதரி மாதிரியோ அதாவது தோல் மாதிரியோ அல்லது உட்டி அதாவது என்ன அப்படின்னா கடினத்தன்மை பெற்றோம். அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ளஷியாக இருக்கும். ஃப்ளஷி மீசோகார்ப் அதாவது என்ன அப்படின்னா சதைப்பற்றில் நிறைந்த நடுப்பகுதி அதாவது மீசோகார்ப் அப்படின்னும். நெக்ஸ்ட்டு ஸ்மூத் எண்டோகார்ப், உள்ளே எப்படி இருக்கும், எண்டோகார்ப் வந்து ஸ்மூத்தாக இருக்கும், மென்மையான உத்தோல் இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா குக்கும்பர் சொல்லலாம், வாட்டர்மெலன்,
bottle gourd, pumpkin. Next, Aspergillum. Fruit develops from multicarpellary, multilacular, syncarpous, superior ovary. Fruit எங்கிருந்து டெவலப் ஆகுது அப்படின்னா மல்டிகார்புலரியிலேருந்து டெவலப் ஆகுது. நெக்ஸ்ட்டு லாக்யூல், மல்டிலாக்குலார், அதாவது பல்வேறு அறைகளை உடையது. லாக்யூல் அப்படின்னாவே சூலக அறை அப்படின்னு சொல்லுவோம். சின்கார்பஸ், சூல்கள் எல்லாமே அந்த ஓவில்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா யுனைட்டடாக இருக்கும். சுப்பீரியர் ஓவரி, மேல்மட்ட சூர்ப்பை இருக்கும். த ஃப்ரூட் பால் இஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு லெதரி எபிகார்ப் வித் ஆயில் கிளான்ஸ், எ மிடில் ஃபைப்ரஸ் மீசோகார்ப். ஃப்ரூட் பால் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃபரன்ஷியேட்டர் இருக்கும். இதில் லெதரி எபிகார்ப், எபிகார்ப் வந்து எப்படி இருக்கும்னா தோல் மாதிரி இருக்கும். இல்லை ஆயில் கிளான்ஸ் வந்து ஆயில் கிளான்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு மிடில் லேயர் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மிடில் வந்து ஃபைப்ரஸ் மாதிரி இருக்கும், அதாவது நார் போன்ற மீசோகார்ப் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த எண்டோஸ்போம் எப்படி இருக்குன்னா டிஸ்டிங் சாம்பர்ஸ் கண்டெய்னிங் ஜூசி ஹேர்ஸ், அந்த ஜூசி ஹேர்ஸ்க்குள்ளே இந்த எண்டோகார்ப் இருக்கும். அது எப்படி இருக்குன்னா சாம்பஸ் மாதிரி, அதாவது அதுதான் என்ன சொல்கிறோம் மல்டி லாக்குலர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. இதுக்கு எக்ஸாம்பிள் ஆரஞ்ச், லெமன். நெக்ஸ்ட்டு போம். இட் டெவலப்ஸ் ஃப்ரம் மல்டிகார்புலரி சின்கார்பஸ் இன்ஃபீரியர் ஓவரி. இது எப்படி இருக்கும் ஃபோம், அதாவது மல்டிகார்புலரியிலேருந்து ஃபார்ம் ஆகும். சின்கார்பஸ் ஓவரியாக இருக்கும். இன்ஃபீரியர் ஓவரி கீழ்மட்ட சூலகப்பை அப்படின்னு நம்ம சொல்லலாம். த ரிசப்டக்கல் and it develops along with the ovary and becomes fleshy, enclosing the true fruit. In form, the epicarp is thin, skin-like, and the endocarp is cartilaginous. Example, apple, pear. Listen. Form. It develops from multicarpellary, அதாவது மல்டிகார்பல்லேருந்து ஃபார்ம் ஆகும். சின்கார்பஸ் இன்ஃபீரியர் ஓவரின்னு சொல்லிட்டோம். த ரிசப்டக்கல், ரிசப்டக்கல் அப்படின்னா அந்த பூத்தளம், தலாமஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். த ரிசப்டக்கல் அண்ட் ஆல்சோ டெவலப்பிங் அலாங் வித் த ஓவரி. இங்கே என்ன ஆகுது ஓவரி, அதாவது ரிசப்டக்கல் எங்கேருந்து டெவலப் ஆகுது அப்படின்னா ஓவரிலேருந்து டெவலப் ஆகிருக்கும். அண்ட் பிகம்ஸ் ஃப்ளஷி, எப்படி இருக்கும் ஃப்ளஷியாக இருக்கும். என்க்ளோசிங் த ட்ரூ ஃப்ரூட், ட்ரூ ஃப்ரூட் உண்மை கடையை சூழ்ந்து இருக்கும். இன் ஃபோம் த எபிகார்ப் இஸ் தின். இந்த ஃபோமில் வந்து எபிகார்ப் எபிகார்ப் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா தின்னாக இருக்கும், ஸ்கின்லைக்காக இருக்கும். எண்டோகார்ப் வந்து கார்டிலேஜினஸ், அதாவது எப்படி இருக்குன்னா குருத்தெலும்பு மாதிரி இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆப்பிள், பியர் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பலாஸ்ட்ரா. A fleshy indehiscent fruit developing from multicarpellary, multilacular, inferior ovary whose pericarp is though and leathery. A fleshy indehiscent fruit, அதாவது சதைப்பற்று உள்ள வெடியாக்கனி. இன்டெகிசியன்ட்னா ஃப்ரூட் வந்து என்ன ஆகாது ஸ்ப்ளிட், அதாவது வெடிக்காது. இப்போது இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா மல்டி கார்புலரி பல சூலக இலைகளே உடையதாக இருக்கும். மல்டி லாக்குலார் நிறைய லாக்யூல்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்ஃபீரியர் ஓவரியாக இருக்கும். இந்த பெரிகார்ப் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா லெதரி தோல் போன்று இருக்கும். நெக்ஸ்ட்டு சீட்ஸ் ஆர் அட்டாச் irregularly with டெஸ்டா பீயிங் த எடிபிள் போர்ஷன். சீட்ஸ் இந்த எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னா ஒழுங்கற்ற முறையில் அங்கங்கே ஒட்டி இருக்கும். அதாவது டெஸ்டா நம்ம சாப்பிடக்கூடிய பகுதி தான் அந்த அவுட்டர் லேயர் தான் நம்ம டெஸ்டா அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் நம்ம எடிபிள் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க பொமக்ரானட்.